இப்போ உள்ள இளைஞர்கள் மத்தியில் அதிகமாக காணப்படுகிற ஒரு காரியம் அப்படின்னா, இப்போ இளைஞர்கள் எல்லாமே நல்லா படிக்கிறாங்க. படித்தது நிமித்தம் நல்ல வேலைக்கு போகிறாங்க, நல்ல சம்பளம் வருமானம் கிட்டுறாங்க. வெக்கேஷன் சொல்லிட்டு ஊருக்கு வரும்போது சில காரியங்களுக்கு அடிமையாக இருக்காங்க. இப்போ இதே மாதிரி காரியங்கள் செய்யாதீங்கிற விதமாக கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் எல்லா விஷயத்துலையுமே கரெக்டாக தானே இருக்கோம், ஞானமாக தானே செயல்படுறோம், நாங்கள் கமிட்மெண்ட்லாம் கரெக்டாக தானே செயல்படுறோம், இது எங்களுடைய சின்ன ஆசை, எங்கள் ஒரு சின்ன என்ஜாய்மெண்ட்டுக்கு இது வழி நடத்துது, அதனால் இதெல்லாம் தப்பு கிடையாது, நாங்கள் மற்ற காரியத்துலாம் கரெக்டாக தானே இருக்கோங்கிற விதமாக ஞானமாக பேசுகிறேங்கிற விதமாக சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நாட்களில் நம்மகிட்ட பேசுறது வந்து நீதிமொழிகள் 20:1. திராட்சை பரியாசம் செய்யும், மதுபானம் அமளி பண்ணும், அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல. இந்த உலகத்தையே ஆட்கொள்ளும்படியாக உயரத்துக்கு போனாலும் இந்த மதுபானத்தின் நிமித்தம், இந்த மதுபானத்தினால அடிமையாக இருந்தனா நீ ஞானவான் இல்லையா? நீங்கள் எவ்வளோ ரூபா சம்பளம் வாங்கினாலும் சரி தான், நீங்கள் எவ்வளோ மேற்படிப்புகள் படிச்சிருந்தாலும் சரி தான், இந்த மதுபானத்திற்கு, திராட்சை ரசத்திற்கு அடிமையாக இருக்கும் பட்சத்தில் அது உங்களுடைய மதிப்பு எவ்வளவோ அதை விட அதிகமாக இழப்பை, அவமானத்தை கொண்டு வரும். இதனால் மயங்கிற ஒருவனும் ஞானவான் இல்லை.